ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு மேச ராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேச ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. கண்டிப்பாக மேசராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம். மேசராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நிகழ்வு, எதிர்பார்க்காத சம்பவங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது. ஸோ என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு மேசராசினியர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். அதாவது உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டமாக நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன் கிடைக்கலாம். இனி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்களுக்கு பல இடங்களில் இருந்தும் பணச்சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரலாம். இதனால புதிய சொத்து சேர்க்கை சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் ராகு மற்றும் ராசியாதிபதி செவ்வாய் இருக்கிறார். அதே போல உங்களுடைய ராசியில குருவின் பார்வை இந்த நேரத்தில் அமைகிறது. தனஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது சந்திரன் இருக்கிறார். இதனால மேசராசினியர்களுக்கு மழைப்போல் வந்த தடைகள் பனிப்போல் விலகலாம். இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசியல் மற்றும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பா ஏற்படலாம். இந்த மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத விதமாக புதிய பொறுப்புகளும் உங்களை வந்து சேரலாம். இதனால நீங்க இந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பல நல்ல விஷயங்களும் இருக்கு. அதே போல ஏதாவது ஒரு வகையில சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். பல நாட்களாக எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா காத்திருக்கு. தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து பல முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். உணர்வு பூர்வ முடிவுகளை விட அறிவுபூர்வ முடிவுகளை உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. வருட ஆரம்பத்தில் சிக்கல் இருந்தாலும் போக போக நிலைமை சீராகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு மேசராசி நேயர்களுடைய குடும்பம் மற்றும் நிதிநிலை என்ன மாதிரி ஒரு சூழல இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியான போக்கை கையாளுவது மேசராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நெருங்கிய உறவுகளுக்குள் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகலாம். பல விஷயங்களை பொறுமையாக கையாண்டுதான் சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடந்தாலும், என்ன விஷயத்தை நீங்க செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதனை அனைத்துமே பொறுமையாக கையாளுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மேசராசினியர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுவது அவசியம். உறவுகளுக்குள் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். எதிலும் அவசரப்பட வேண்டிய அவசியம் மேசராசினியர்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமா இருக்கவே கூடாதுங்க. உங்களுடைய நிதி நிலையை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது பண வரவுக்கு ஏற்ற செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படும். திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அனைத்துமே சமாளிக்கும் திறனும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. இதனால பார்க்கும் பொழுது மேசராசினியர்களுக்கு எந்த ஒரு செலவையும் திட்டமிட்டு செய்வது இந்த காலகட்டங்களில் நல்லதாக மாறலாம். பழைய கடன்களை திருப்பி செலுத்திவிடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். ஏதாவது பெரிய அளவில் செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க. அதே போல உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் செலவு செய்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை அளித்தரும். ஸோ இதனால மேசராசினியர்கள் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்துவிட்டு அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே இந்த காலகட்டத்தில் செய்து வருவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரலாம். அடுத்ததாக மேசராசி நேயர்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த மாற்றங்கள் இந்த ஜனவரிக்கு 7ஆம் தேதிக்கு பிறகு
எப்படி ஏற்பட போது, என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்களுடைய தொழில் நடைமுறையை பார்க்கும் பொழுது பல மாற்றங்களை செய்வீர்கள். சுய தொழில் செய்ய திட்டமிடுபவர்களுக்கு மன தளர்ச்சி அடையாமல் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் நிச்சயமா இருக்க வேண்டும். இந்த ஜனவரி 7ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு விலகலாம். ஏற்கனவே பார்க்கும் பொழுது தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய நடைமுறைகளை மேற்கொள்ளக்கூடிய சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பல மாற்றங்கள் உத்தியோக ரீதியாக நிகழப் போகுதுங்க. மேச ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க இதுவரை எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கலாம். பணியிடத்தில் பொறுமையாக செயல்பட்டால் இந்த காலகட்டங்களில் மிகுந்த நன்மைகளை நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாய்ப்பு கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசில கலை மற்றும் கல்வி ரீதியாக இந்த நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில சனியினுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டங்களில் இருப்பதால் கலைத்துறையினர் மனம் சளைக்காமல் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்பவே அவசியம். இதனால நீங்க எதிர்பாராத நேரத்தில் திடீர் உறவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். நீங்களே நினைத்து பார்க்காத வகையில உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகளும் உதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய படைப்புகளின் தனித்தன்மைக்காக பல பாராட்டுகள் உங்களுக்கு சேரலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. எழுத்து மற்றும் இசை கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் புகழ் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகள் சென்று உங்களுடைய திறமையை காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். கல்வியை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது உயர் கல்வி பெறுபவர்களுக்கு இந்த காலகட்டம் அதீத நன்மையை தரலாம். அரசு போட்டி தேர்வுகளில் பல தடவை முயன்றும் வெற்றி பெற முடியாத மேச ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு பாசிட்டிவான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய தொழில்நுட்பம் அல்லது சான்றிதழ் படிப்புகளில் இணைவதற்கான தகுந்த காலகட்டம் அப்படின்னு இந்த நேரத்தை நாம சொல்லலாம். மேசராசி நேயர்களுடைய ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ஒற்றை தலைவலி, தைராய்டு குறைபாடு, பற்களில் பாதிப்பு மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். அதே போல மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் கிருமி பாதிப்பு ஏற்பட்டு விலகலாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம். உடன் பிறந்த சகோதர மற்றும் சகோதரிகளுடன் நீங்க பொறுமையாக பழகுவது ரொம்பவே அவசியம். அவங்களுடைய பழகும் போது உங்களுக்கு ஒரு மன அமைதி, தெளிவு நிச்சயமா கிடைக்கலாம். அதே போல மேசராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் அதாவது ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு முடிந்தால் ஏதாவது ஒரு தானங்களை நீங்க ஏழை எளியோர்களுக்கு, வயதானவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு முயன்ற உதவியை நீங்க கண்டிப்பா செய்யலாம். ஆடை தானம் செய்யலாம், பொருள் உதவி செய்யலாம். உங்களால முடிந்தால் ஏதாவது ஒரு தானத்தை அவர்களுக்கு நீங்க செய்யலாம். இந்த மாதிரி விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது இதன் மூலம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய பிறந்த கிழமை அல்லது தேதிகளில் பார்க்கும் பொழுது சிவப்பு நிற உடை அணிந்து மஞ்சள் நிற பொருட்களையோ அல்லது மஞ்சள் நிற உடை அணிந்து சிவப்பு நிற பொருட்களையோ கோவிலில் வைத்து நீங்க தானம் தருவது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பா மேசராசினியர்கள் பின்பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க தானத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா மேசராசினியர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா கிடைக்கலாம். அதே போல இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. தெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளும் போது இதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி, அதே போல ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் நிச்சயமா குறையலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றும் போது உங்களுடைய தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம். கூட தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் இதன் மூலம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மேசராசினியர்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்போம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.